போயிடுச்சு. முதலாவது நாம் தியானிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 46 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே மார்த்தாள், மரியாள் மற்றும் லாசரு என்று பெயர் கொண்ட 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் 3 பேரையும் எடுத்து பார்த்தால் இயேசுவின் இடத்தில் மிகவும் அன்பாக இருந்த பிள்ளைகள். இயேசுவுக்கும் அவர்கள் மேல் அன்பு இருந்தது, இயேசுவின் மேல் அவர்களும் மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு நாட்கள் வருகிறது, இந்த இடத்திலே லாசரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கின்றார். இந்த செய்தி இயேசுவின் காதுகளுக்கு வருகிறது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பத்தில் நீங்க மிகவும் நேசிக்கிற ஒரு மனிதன் வியாதிப்பட்டு படுக்கையில இருக்கின்றார், மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலையில் இருக்கின்றார். நீர் வருவீரே என்றார், அவன் சுகமாக்கப்படுவான் என்று. இயேசு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த வியாதி அது துக்கத்திற்கு ஏதுவானதாக அல்ல, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கடந்து போகவில்லை, அமைதியாக இருக்கின்றார். அதே இடத்தில் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் அங்கேயே இருக்கின்றார். இன்னும் நாட்கள் போகிறது. 4வது நாள் தான் இயேசு அந்த லாசருவை சந்திக்கும்படி புறப்பட்டு போகின்றார். ஏன் அந்த இடத்திலே ஆண்டவர் 4 நாட்கள் கழித்து போனார் என்றால் அதற்கு ஒரு காரியம் உண்டு. ஏற்கனவே அந்த தேசத்தில் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்து போயிருந்தார். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை கல்லறிந்து துரத்தி இவர் இந்த இடத்தில் வரக்கூடாது என்றும் அவர் செய்கிற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களால் இயேசுவை துரத்தி விட்டார்கள். எனவே அவர் இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் அவர் கடந்து போகாமல் லாசரு மரித்த பிறகு அவரிடத்தில் அவர் கடந்து போனார். அவருடைய வருகையை பார்த்த உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அதை பார்த்த இயேசுவும் கண்ணீர் விட்டார். மிகவும் அன்பு இயேசுவின் மீது. கேட்ட ஒரு வார்த்தை, நீர் இங்கே இருந்திருப்பீரே ஆனால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே என்று சொல்லி சத்தமிட்டு அழுறாங்க. இயேசுவுக்கும் கண்கள் கலங்கி விட்டது. மிகவும் 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 ஒரு வேதனை. ஆனால் அன்பு மிகவும் அதிகமா இருக்கு. அவர் சொல்லி இருக்கலாம் இல்லையா, நீங்க ஏன் எங்க சகோதரனை நீங்க இந்த இடத்துல மரித்து போக வைத்தீங்கன்னு கேட்டு இருக்கலாம், கேட்கல. அந்த அளவுக்கு இயேசுவின் மீது அன்பு. இப்ப இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் என்றால், அந்த லாசருவினுடைய கல்லறையை திறக்க சொன்ன உடனே அவ்விடத்துல அவர் சொன்ன வார்த்தை 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று கேட்டால் உடனே இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அந்த இடத்திலே அந்நாட்களில் ஒரு மனிதனை எப்படி அடக்கம் பண்ணுவார்கள் என்றால், ஒன்றில் பாறையினால் குடையப்பட்ட ஒரு கல்லறைக்குள் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்திலே பாறை இல்லை, ஆகினால் மண்ணினாலே குடையப்பட்ட ஒரு குகைக்குள்ளாகத்தான் லாசருவை அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அந்நாட்கள் அடக்கம் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய சரீரத்தில் முதலாவது ஒரு தைலத்தை பூசுவாங்க. அந்த தைலத்திற்கு பிற்பாடு ஒரு துணியை சுற்றுவாங்க. எதற்கு என்றால் அந்த தைலமும் அந்த துணி அப்படியே இறுக்கமா பற்றி கொள்ளும். நம்ம அதை கிழித்து எடுத்தோம்னா சதையோட சேர்ந்து தான் வரும். அந்த அளவுக்கு டைட்டா கட்டுவாங்க. லாசருவை அந்த மாதிரி தான் கட்டி 3 அடுக்கு துணிகளெல்லாம் சுற்றி கட்டுவாங்க. கால்களை தனித்தனியாக 2 கால்களையும் சேர்த்து கட்டுவாங்க. ஏனென்றால் அந்த சரீரம் வெடிக்க கூடாது, அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டுவாங்க. தலையை தனியா கட்டுவாங்க. இப்படி கட்டிதான் லாசருவை உள்ளே அடக்கம் பண்ணினாங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன? கல்லறை திறந்த உடனே லாசருவே வெளியே வா. நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு கட்டப்பட்ட ஒரு மனிதன், சரீரம் அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டப்பட்டிருக்கு, தனியா எழுப்பி வர முடியாது. ஆனால் அவருடைய வார்த்தையின் வல்லமை கடந்து போன பொழுது எந்த ஒரு வரலாற்றாலும் செய்ய முடியாத ஒரு காரியம் அவருடைய வார்த்தை அந்த லாசரு வெளியே வந்தது என்றால் ஜீவனோடு கூட. அல்லேலூயா. ஏன் அந்த காரியத்தை இயேசு தாமதமாக செய்தார் என்றால், ஒரு நாளில் இயேசுவை கல்லறைந்து விரட்டினாங்க. அவரை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் ஒரு தேவனுடைய மேசியா என்று அவரை யாருமே அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவன் மீது அன்பாயிருந்த தம்முடைய ஜனங்களை கருவியாக பயன்படுத்தி வார்த்தையினால் ஒரு மனுஷனை எவ்வளவு கட்டப்பட்டிருந்தாலும், அவன் மரித்து எத்தனை நாட்கள் ஆகியிருந்தாலும், அவர்கள் எனக்கு உயிர்களாக இருக்கிறபடியினால் என் வார்த்தை என்கின்ற வல்லமையினால் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் என்று இயேசு அந்நாட்களிலே எல்லா ஜனங்கள் மத்தியில்
பார்த்தவர்கள் மத்தியில், இயேசுவை நிராகரித்தவர்கள் மத்தியில், இயேசுவை புறக்கணித்தவர்கள் மத்தியில் லாசருவை ஜீவனோடு கூட வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அந்த லாசருவினுடைய அந்த சரீரத்திலே சுற்றப்பட்ட அந்த துணிகளை கலற்றின பொழுது லாசருவுக்கு எந்த காயமும் இல்லை, எந்த தழும்புகளும் இல்லை, எந்த குறைவுகளும் இல்லை. எப்படி அவன் ஒரு சரீரத்திலே நல்ல நிலைமையில் இருந்தானோ அதே நிலையில இயேசு கொண்ட லாசருவை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தின பொழுது அதை பார்த்த ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்கள் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமானது. அன்பு ஜனமே, இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதங்கள் தாமதமாய் நடக்கலாம், ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தலைமுடியவும் விடமாட்டார், நம்மை தோற்று போகவும் விடமாட்டார். சத்துருக்கள் முன்னிலையிலே இயேசுவை தேடினார், இப்படி ஒன்று நடந்து விட்டது என்று பழி சொல்வதற்கும் அவர் விடமாட்டார். அவர் தாமதமாக கொடுத்தாலும் அவர் தரமானதாக கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இயேசுவை அறிந்திருக்கின்றோம். அறிந்தால் மட்டும் போதாது, அவரை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்த்தாள் மரியாதை குறித்து ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே நாம் அறிந்திருப்போம். மார்த்தாளும் மரியாளும் இருக்கிற வேளையில் இயேசு அவர்கள் வீட்டுக்குள் வந்த பொழுது மார்த்தாள் அவள் இந்த இடத்துல உலக காரியங்களை குறித்த விசனத்தோடு கூட இருந்தாள். ஆனால் மரியாளோ தேவன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள், நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். அவ்வளவு தூர அன்பு, தேவனுடைய வார்த்தையின் மீது அன்பு, அவர் பேச போகிற ஒரு உபதேசங்களின் மீது அவ்வளவு அன்பு, அதை அவ்வளவாக நேசித்தாங்க. என் அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய நேசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கான நேசம் எவ்வளவாக இருக்கிறது? அவர் ஒரு வார்த்தை பேசினார், அதற்கு செவி கொடுக்கிற ஒரு தன்மை நம்ம கிட்ட எவ்வளவாக இருக்கிறது கேட்கிறேன், எவ்வளவாக இருக்கிறது? சும்மா நான் இயேசுவை ஆசீர்வதிப்பார், என்னை விடுதலையாக்குவார், என்னை சுகமாக்குவார் என்று வார்த்தை நான் சொல்லிவிட்டு போன உடனே அவர் உங்களை விடுதலையாக்க முடியாது. அன்பு ஜனமே, இயேசுவுக்கான இடம் உங்கள் இருதயத்தில் எவ்வளவாக இருக்கிறது, எவ்வளவாக இருக்கிறது? இருதயத்திலே இன்னைக்கு ஒரு வெற்றிடம் அனைவருக்குள் இருக்கிறது இல்லையா? அந்த வெற்றிடத்தை ஒரு மனிதனுடைய அன்பினால் நிரப்பவே முடியாது. ஒரு மனிதனுடைய அன்பு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுப்பது இல்லை, அது ஆபத்தில் கை தூக்கி விடுவது இல்லை. அது அநேக நேரங்கள் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் அநேக நேரங்கள் இழப்புகளையும் அது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இயேசுவின் மீது வைக்கிற அன்பு ஆபத்தில் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணும். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம இருதயத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், நானும் ஒரு மார்த்தாளை போல், ஒரு மரியாளை போல், லாசருவை போல் எல்லா நிலைகளிலும் இயேசுவை நேசிக்கிற ஒரு பிள்ளையார், இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு பிள்ளையார், இயேசுவோடு கூட சார்ந்து வாழ்கிற ஒரு பிள்ளையார் நான் மாறுவேன் என்று சொல்லி அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை
இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். இது ஒரு பிரதான ஒரு கற்பனை. அன்பு சனமே, இன்னைக்கு நம்ம முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்கள் இயேசுவை அன்பு கூற ஆயத்தம் என்றால் அவர் உங்களுக்குரிய எல்லாவற்றிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா.